என்ன தேங்காய் மூடி காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு தேங்காய் பால் சாதம் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நான் எடுக்க போகிறதுக்கு ஒரு 2 அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன். கீழே பச்சை பட்டாணியும் தேங்காய் சாதமும் வச்சு உங்களுக்கு ஒரு ரைஸ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு 2 அழகு நான் 3 வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு முழு பூண்டு, ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஏன்னா இதில் வேறு எந்த காரமும் போட போகிறதில்ல, மிளகாய் பொடியெல்லாம் எதுவுமே போடுறதில்ல. ஸோ ஒரு 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, ஒரு உருளைக்கிழங்கு போடலாம், இல்லைனா விட்டுடலாம். கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்றக்காக. ஸோ தேங்காய் பால் பட்டாணி சாதம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இஞ்சி மறந்துட்டேங்க. சும்மா ஒரு 3 துண்டு சின்னதாக இஞ்சி எடுத்து அதை எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலும் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் பால் வேறு ஊற்ற போகிறோம். ரொம்ப திகட்டுற மாதிரி ஆகிடும் எண்ணெய் ஜாஸ்தி இருந்தாலும். எண்ணெய் காயட்டும். ஒரு லவங்கம் போட்டுக்கோங்க. நான் அதுக்குள்ளே தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு 2 வாட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. 3ஆவது வாட்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அதுக்கு மேலெலாம் வேண்டாம். ஒரு 3 வாட்டி எடுத்துக்கோங்க, அதுதான் போதுமானது. கொஞ்சம் சோம்பு, பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 10-15 பல். பூண்டு இடிக்கக்கூடாது, முழு பூண்டாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. பச்சை மிளகாய், வெங்காயம், நீங்கள் தேங்காய் பால் எடுத்துட்டா இது ஈஸியாக செஞ்சிடலாம். அரிசி நான் 2 அழகு ஊற வச்சுக்கிட்டேங்க. கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு, பட்டாணியை நம்ம தண்ணியை ஊற வச்சுக்கோங்க. இங்கே 2 அழகு ஒரு 1/4 கிலோ பட்டாணி. நிறைய வேணும்னாலும் போட்டுக்கோங்க. 1/4 கிலோ பட்டாணி கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு, பட்டாணி, மிக்ஸ் விட்டுட்டு புதினா போட்டுடலாம். அதுக்கப்புறம் உப்பு, நெக்ஸ்ட்டு தேங்காய் பால், அரிசி. இவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதுக்கு நீங்கள் புதினா துவையல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உப்பு பார்த்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது கலருக்காகலாம் எந்த ஃப்ளேவருமே போடக்கூடாது. நான் பால் இந்த டம்ளர் கலந்துக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ பால் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. கேஸை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நான் சீரக சம்பா அரிசிக்கு 1.25 தான் 2.5 டம்ளர் தண்ணி நம்மளுக்கு வேணும். 2 டம்ளர் பால். ஸோ 2 டம்ளர் தான் எனக்கு வந்திருக்கு. 1/2 டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கிறோம். எவ்வளோ 1 டம்ளர் பால் கிடச்சாலும் ஓகே. மீதி நீங்கள் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. 1/2 டம்ளர் ஊற்றிக்கிறேன். மொத்தம் 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இது நான் சீரக சம்பா அரிசிக்கு அளவு சொல்கிறேன். பச்சரிசின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு அளவுக்கு 2 கிளாஸ் தண்ணி வேணும். ஏன்னா அது அரிசி வேகணும். அதே மாதிரி விசிலும் 3 விசிலும் அப்படி விடணும். அது இது 2 விசில் போட்டு நிறுத்திடுங்க. அதில் தம்லேயே வெந்துடும். இது பாசுமதி ரைஸு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 3 ரைஸில் செய்யலாம். புழுங்கல் அரிசிலாம் நல்லா இருக்காது. சின்ன இதை அரிசி போட்டுடலாம். மொத்த அரிசியும் போட்டுட்டேன். குக்கர் மூடிட்டு 2 விசில் விட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். விசில் போட்டாச்சு. தீ ஃபுல்லாக வச்சுருங்க. விசில் முடிஞ்சிடுச்சு. எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் 2 விசில் தாங்க விட்டேன். ஏன்னா நீங்கள் அதுவே வந்து இப்போ ஓப்பன் பண்ணி சும்மா மூடி விட்டாவே பலப்பலன்னு ஆகிடும் இது அரிசி. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நான் பிளேட்டில் மாற்றிட்டு காமிக்கிறேன். இது கூட நீங்கள் முந்திரியில் கூட போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். அடி பிடிக்காமல் வந்திருக்கும் கரெக்டாக. இது கூட வந்து புதினா தொகையில் அரைச்சிட்டேங்க நான். இது கூட வந்து புதினா தொகையில் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் அர்ஜென்ட்டாக யாருன்னா வந்தால் நீங்கள் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.